படம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கூட வந்து நான் ரீஷூட்காக கொஞ்சம் கேட்டேன். அவர் வந்து வேற ஒரு உலகத்துக்குள்ளே போயிட்டார். அப்போ போயிட்டு கேட்டேன், சார் ரீஷூட் கொஞ்சம் பண்ணோம் சார், நீங்கள் வரீங்களான்னா உடனே ஒத்துக்கிட்டாரு. அண்ட் வந்து அவர் என்னென்னா ரிப்பு உடஞ்சிருச்சு அவருக்கு. ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் பண்ணுறோம். எனக்கு வந்து நான் அந்த என்ன மானிட்டர் பக்கத்தில் போயிட்டு உட்காந்துப்பேன். நான் அவரை நேராகவே பார்க்க மாட்டேன், மானிட்டர் மட்டும்தான் அப்படி பார்ப்பேன். நான் ஆக்ஷன் அப்படி சொன்னால் ஒரு சீக்வன்ஸ் நடக்கும், அப்புறம் கட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே தலை குனிஞ்சிப்போ பசங்களை யாராவது கூப்பிடுவேன், இங்கே வாங்கடா அப்படின்னு. அவருக்கு எதுவும் ஆயிடுச்சா கிட்ட போய் பாருங்கடா அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது கிட்ட போவாங்க அவர், ஆனால் வலிக்கும் அவருக்கு. பட் ஆனால் வந்து இல்லைண்ணா அவர் ஓகேன்னு சொல்கிறாருண்ணா அப்படின்னு அவர் சொல்லுவார். சொன்னோடனே சார் ஒரே ஒன் மோர் போயிடலாம் சார் அப்படின்னு சொல்லுவேன். உண்மையிலே கொடுமை பார்த்தனேன் அவர். ரொம்ப ரியலி சாரி சார். ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து விக்ரம் சாரா இல்லை, தங்களானா நான் ஒருத்தனை பார்த்துட்டேன், அவரை எப்படியாவது கொண்டு வந்தது தான் என்னுடைய போராட்டமாக இருந்தது. அண்ட் வந்து பயங்கரமாக எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ணார். ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் தங்களான வந்து பயங்கரமாக தூக்கி சுமக்கிறாரு. அந்த படத்து மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காரு.